உணவு பாதுகாப்பு அலுவலர் தேர்வுக்கு தயாராகிட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அவங்களுடைய மானிய குழு கோரிக்கையில் உணவு பாதுகாப்பு அலுவலருக்கான காலி பணியிடங்கள் எவ்வளவு அப்படின்னு சொல்லி தெரிய வரும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம நம்பியிருந்தோம். நேற்றுக்கு நடந்த மானிய குழு கோரிக்கை டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸில் உணவு பாதுகாப்பு அலுவலருக்கான காலி பணியிடங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வீடியோ முழுக்க நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ காலி பணியிடங்கள் வந்திருக்கு, அந்த காலி பணியிடங்கள் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு எப்போ வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான எல்லா தகவலும் இந்த வீடியோ முழுக்க நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்கான அடிப்படையான நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இப்போது இது உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையோட டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் அந்த டாக்குமெண்ட்டு. இதில் இதை பற்றி உணவு பாதுகாப்பு துறையை பற்றி எல்லா விஷயங்களையுமே கொடுத்துருப்பாங்க. அதோடைய செயல்பாடுகள், என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போது உணவு பாதுகாப்பு துறையில் மாநிலம் முழுமைக்கும் ஒரு ஆணையர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே இயக்குநர்கள் இருப்பாங்க, நியமன அலுவலர் ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் நியமன அலுவலர் இருப்பாங்க, ஒரு பிளாக் லெவலில் உணவு பாதுகாப்பு அலுவலர் இருப்பாங்க, பிளாக் லெவல் ஆஃபீஸர், ஃபீல்டு லெவல் ஆஃபீஸர், ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்போது இந்த உணவு பாதுகாப்பு அலுவலருக்கு நேரடியாக மானிய குழு கோரிக்கையில் உணவு பாதுகாப்பு அலுவலருக்கு இவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லலை. ஆனால் நியமன அலுவலர் அலுவலகம், அந்த நியமன அலுவலர் அலுவலகம் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் 32 மாவட்டங்களில் நியமன அலுவலர் அலுவலகம் இருக்கு. அந்த நியமன அலுவலர் அலுவலகத்துக்கு ஒப்பளிப்பு செய்யப்பட்ட பணியிடங்கள் 615 சொல்லியிருக்காங்க. அதில் நிரப்பப்பட்ட பணியிடங்கள் 497. 2021 அக்டோபர் 12 அந்த நோட்டிஃபிகேஷனில் 130 போஸ்டிங் நிரப்பியிருக்காங்க. 130 உணவு பாதுகாப்பு அலுவலருக்கான போஸ்டிங் நிரப்பியிருக்காங்க. இப்போ கரண்ட்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னா 118 வேகன்சி இருக்கு நியமன அலுவலர் அலுவலகத்துல. இதுல உணவு பாதுகாப்பு அலுவலர்னே கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா உணவு பாதுகாப்பு துறையில இருக்கிற அதிக நபர்கள் யாரு, உணவு பாதுகாப்பு துறையில 615 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதுல கொடுத்துருக்குறாங்கன்னா அதுல அதிக நபர்கள் யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னா உணவு பாதுகாப்பு அலுவலர் தான். இது 2011 தான் நம்ம ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் கேம் இன் டு ஃபோர்ஸ். அப்பதான் நடைமுறைக்கு வந்துச்சு, எல்லா மாநிலங்கள்லையும் நடைமுறைக்கு வந்துச்சு. FSSAI ஆக்ட் 2006ல எனாக்ட் பண்ணப்பட்டாலும் FSSAI ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் எல்லாமே கேம் இன் டு ஃபோர்ஸ் எப்போ நடந்துச்சுன்னா 2011 தான் நடந்துச்சு. இனிஷியலா ஒரு 6 ரெகுலேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கோம், நிறைய இதில் படிச்சிருப்போம். இப்போ அந்த டைமில் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன், கெசட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இஸ் அ கெசட்டட் ஆஃபீஸர். கெசட்டட் ஆஃபீஸர்னா அரசு இதெல்லாம் அவங்களுடைய நேம் ஏற்றிருப்பாங்க. இப்போ 2012 கெசட் பண்ணப்பட்ட ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருடைய எண்ணிக்கை என்ன? இந்த எக்ஸசைஸ் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் கன்ஃபர்டு பை எ சப்செக்ஷன் 1 செக்ஷன் 37. செக்ஷன் 37 ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ணக்கூடிய செக்ஷன். யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி, அவங்க தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அதில் எத்தனை நபர்கள் இருக்காங்கன்னா மொத்தமாக எவ்வளோ அப்ரூவ்டு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் நம்ம தமிழகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 544 நபர்கள் இருக்கிறாங்க டோட்டலாக. 544. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் மொத்தம் இருக்கிற 615 உணவு பாதுகாப்பு அலுவலர், உணவு பாதுகாப்பு துறையில் இருக்கிற இடங்கள்ல 544 பேர் உணவு பாதுகாப்பு அலுவலர் தான். அப்ப இந்த காலி பணியிடங்கள் யாரை குறிப்பிடுறாங்கன்னா நேரடியா உணவு பாதுகாப்பு அலுவலர் தான் குறிப்பிடுறாங்க. அதனால இந்த வருடம் நோட்டிபிகேஷன் வரத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 2017 ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான சர்வீஸ் ரூல்ஸ் தமிழ்நாட்டில் அரசிதழில் ஏற்றுனாங்க. அந்த சர்வீஸ் ரூல்ஸில் கொடுக்கப்பட்ட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இப்போ ரீசெண்டாக நிறைய அமெண்ட்மெண்ட் ஃபுட் சேஃப்டி சர்வீஸ், ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரூல்ஸ் 2011 எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தாங்க. அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் அஸ்பர் FSSAIயோடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அமெண்ட்மெண்ட்டை அந்த சர்வீஸ் ரூல்ஸில் 2017 சர்வீஸ் ரூல்ஸில் ஆட் பண்ணணும் அப்படின்றத ஆகஸ்ட் 5 ஆட் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாடு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மூலயமா ஆகஸ்ட் 5 ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆட் பண்ணது எதுக்காகனா நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறதுக்காக தான். இது வந்தால் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷனை வெளியிட முடியும் அப்படின்றதுக்காக தான். அமெண்ட்மெண்ட்ஸ் டு அத்காக் ரூல்ஸ் ஃபார் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு, ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபார் தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி சபார்டினேட் சர்வீஸ். இந்த இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, the educational qualification prescribed from the time to time
Food Safety Standards Rule 2011 issued under the provisions of this Food Safety Standards Act 2006, Central Act 34 of 2006 shall be adopted. என்ன சொல்லியிருக்காங்கன்னா FSSI Food Safety Standards Rule 2011ல எப்பெல்லாம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை FSSI சேஞ்ச் பண்ணுதோ அது எல்லாமே அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் எல்லாமே இனிமேல் அடாப்ட் பண்ணப்படும், அதாவது அதை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 6A அந்த சர்வீஸ் ரூல்ஸ்ல 6Aல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்ஸ் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன் எழுதி தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவங்க 30 days ட்ரைனிங் 40 days ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணணும். 14 நாள் வந்து கிளாஸ் ரூம் ட்ரைனிங், அதாவது ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடிய ட்ரைனிங், 26 days ஆன்ஃபீல்ட் ட்ரைனிங், இது ரெண்டுத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகுதான் அவருங்க கெசட் அரசிதழில் அவங்களுடைய நேம் ஏற்றப்படும், அவங்க கெசட்டட் ஆஃபீஸர் ஆகுறாங்க, சாம்பிள் எடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற நபர்களாக ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ட்ரைனிங்கும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபைடு FSSI ஸ்பெசிஃபைட் பண்ணப்பட்ட ட்ரைனிங் அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு. அஸ் and when the vacancies are notified, copy of the gazette notification of the government of India prescribed the educational qualification shall be annexed to the copy of ADGAC rules and sent to the Medical Service Recruitment Board for notification. இப்போ இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஏற்றுக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் வெளியிடும் போது இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ரீசன்ட் அமெண்ட்மெண்ட்ல வந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனையும் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ மானியக்குழு கோரிக்கையில உணவு பாதுகாப்பு அலுவலருக்கான காலி பணியிடங்கள் பற்றி பேசியிருக்காங்க. எவ்வளவு உணவு பாதுகாப்பு அலுவலர் தமிழகத்தில் இருக்காங்கன்னு பார்த்தோம். சர்வீஸ் ரூல்ஸ்ல எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுடைய அமெண்ட்மெண்ட்டை ஆட் பண்ணியிருக்காங்கன்றது பார்த்தோம். ஸோ இந்த வருடம் நிச்சயமா உணவு பாதுகாப்பு அலுவலர் தேர்வு வரத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டைமை வேஸ்ட் பண்ணாம டே டு டே உங்களுடைய ப்ராக்ரஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க. FSOவோட சிலபஸில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கு 2 pages ஆஃப் நோட்ஸை வந்து ரெடி பண்ணுங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை பார்த்து படிங்க. சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷன் வரும். எக்ஸாம் எழுத போகிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா படிங்க. ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை, ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை, இழி ஒருவருக்கு அத்திறந்து வாழ்தும் எனல். இது வந்து எனக்கு ரொம்ப மிகவும் பிடிச்சமான ஒரு திருக்குறள். ஒருத்தவங்களுக்கு ஒளி அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருக்கிற பொருளோ அவங்களுடைய அழகோ கிடையாது. ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை, அவங்க மனதுக்குள்ளார இருக்கிற வேட்கை, அவங்க எதை அடையணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அடையக்கூடிய வேட்கை மட்டும்தான் ஒருத்தவங்களுடைய ஒளி. அவங்களுடைய அழகு அப்படிங்கிறத அவங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை அடையணும்னு தொடர்ச்சியா முயற்சி பண்ற அந்த வேட்கை மட்டும்தான் அவங்களுக்கு அழகே தவிர வேற எதுவும் அழகு இல்லை. இழி ஒருவருக்கு அத்திறந்து வாழ்ந்து மெடல், நான் எப்படியோ ஒரு வகையில வாழ்ந்துட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு பண்பு வந்து அவங்களுக்கு இழி. அது வந்து வாழ்வதற்கு இழியான செயல் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. அப்போ உங்களுடைய வேட்கை, உணவு பாதுகாப்பு அலுவலராக ஆகணும்னு நினைச்சா அதை வேட்கையாக தொடர்ச்சியாக முயற்சி பண்ணும்போது அது உங்களுக்கு அழகை தரும். அது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொல்லிட்டு இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் தேர்வுக்கு நல்லபடியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.